வணக்கம். என் பேர் சிவகுமார். திருச்சி மாவட்டம் மணச்சூர் வட்டம் தீராமலை. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, தேனி பெட்டியை ஒரு பெட்டி வந்து ரெண்டாக பிரிக்க போகிறோம். நம்ம சும்மா தேவை. இதுமாதிரி எம்டி பாக்ஸ், ப்ரூடு பாக்ஸ் இதை எடுத்து வச்சுக்கிறோம். அதில் 6 ஃப்ரேம் எடுத்து தனியாக வச்சுக்கிறோம். என்னன்னா இதில் ஒரு 3 ஃப்ரேமு, அதில் ஒரு 3 ஃப்ரேம் போடுறோம். இது சூப்பர் பாக்ஸ். இது வந்து மேலே எடுத்து வைக்க போகிறோம். இது வந்து மேல்முடி. இது கீழே வந்து அடிப்பழகாக இருக்குது. இப்போ ஒரு பெட்டியை ரெண்டாக பிரிக்க போகிறோம். ஓப்பன் பண்ணுற பாருங்க. நம்ம எப்போ எடுத்து வச்சாலும் அழுங்காமல் ஓப்பன் பண்ணணும். ஆனால் மூடி அடிப்பக்கத்துலேயும் தேனீச்சு இருக்கும். இது வந்து சூப்பர். நம்ம தேவையில்லை. நம்ம பெட்டி பிரிக்கப்படுறதாக இது மேல் முடி உள்ள பூச்சி அதிகமாக தான் போதும். நம்ம கத்தி இந்த மாதிரி கத்தி தேவை. பெட்டி ரொம்ப டைட்டாக பிடிச்சிருந்தா கத்தி தேவை. இது பெட்டி ரொம்ப டைட்டாக இருக்குது. இது பாருங்கள், கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கனால கூட்டம் அதிகம் வெளியே வந்து பூச்சி நிற்கிது பாருங்கள். நம்ம லைட்டாக புகை அடிச்சுட்டே இருக்கணும் தான். இதில் பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ தேனி பிடிச்சிருப்பாருங்க. இதை தான் நம்ம ஒரு பெட்டி வந்து ரெண்டாக பிரிக்க போகிறோம். இப்போ வந்து ராணி இருக்கான்னு பார்க்கணும். இதில் முடியல. இது புகை பின்னாடி நம்ம கொட்டும் கொட்டாது. ராணிக்கு தான் பார்க்கணும். இதில் வந்து ராணி இல்லை பாருங்கள். இது இந்த அளவுக்கு பூச்சி அதிகமாக இருக்கணும். அப்போ தான் ஒரு பெட்டியை ரொம்ப பிரித்தோம்னா ராணியோடு கொண்டு போகிறப்படி அதிகமாக ஒவ்வொரு அடையை கட்டிகிட்டே இருக்கும். நம்ம பூச்சி அடையை வந்து இப்போ கமுத்தி வச்சிடுறோம். இதெல்லாம் பாருங்கள், தேன் வச்சுருப்பாருங்க. இந்தமாதிரி பெட்டி கரெக்டாக பிரிக்க தயாராக இல்லை உள்ளது. இது கொஞ்சம் தேன் இருக்கு பாருங்கள். இது உள்ளது புகை அடிச்சுட்டு தான் பூச்சி இறங்கிக்கும். இதில் பாருங்கள் அடிச்சுது. இப்போ இந்த பெட்டியில் உள்ளது ராணி பார்க்க போகிறோம். புகை அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம கொட்டாமல் இருக்கும். இதில் 6 ஃப்ரேமில் ஏதோ ஒரு பெட்டியில் தான் ராணி இருக்குது. ஒரு ஃப்ரேமில் நம்ம இங்கே பாருங்கள். இப்படி தான் ஒரு கூட்டம் பிரிய போகுதுன்னா ஆணத்தேனி முட்டை தான் கட்டும். இங்கே பாருங்கள், அதிகமாக பூச்சி இருக்கனால ஆணத்தேனி முட்டை எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஆணத்தேனி முட்டை தான். இப்படி தான் ஒரு கூட்டம் பிரிய போகிற 10 நாளுக்கு முன்னாடி பார்த்துடலாம். இதை பாருங்கள், இதெல்லாம் ஆணத்தேனி முட்டை தான். கட்ட ஆரம்பிச்சிடும். என்ன பண்ணோம், ராணி செல் கட்ட ஆரம்பிச்சிடும். இதில் கட்டி இருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், இதில் ராணி செல் கட்ட இப்போ ஆரம்ப ஸ்டேஜ். இதே பாருங்கள், இதான் ராணி செல்லு. இது வந்து ராணி செல்லு. இப்போ தான் கட்ட ஆரம்பிக்குது. கூட்டம் அதிகமாச்சுன்னா ராணி செல் கட்ட ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு ஆண் தேனி தான் முட்டை அதிகமாக உற்பத்தி ஆகும். அதுக்கப்புறம் தான் ராணி செல் கட்டும். இங்கே நம்ம ராணி தேவையில்லை, செல்லு தேவையில்லை. நம்ம ராணி பெட்டி பிரிக்க போகிறோம். இப்போ வந்து இந்த 6 ஃப்ரேமில் ஒரு ராணி பார்க்க போகிறோம். இதில் ராணி இல்லை. இதை தனியாக வச்சுக்கலாம். அடுத்த 2வது ஃப்ரேம் எடுத்து பார்க்க போகிறோம். புகை அடிச்சுக்கிட்டே அப்போ நம்ம கொட்டாது. கைக்கு லைட்டாக கைக்கு அடிச்சுக்கணும். அப்போ தான் கை நம்ம கொட்டாமல் இருக்கும். இப்போ புகை அடிச்சுக்கிட்டே இருக்கணும், விடக்கூடாது. இதில் பாருங்கள், எல்லாம் அடைய பாருங்கள். இதில் தெளிவாக வெளியேன்னு பாருங்கள். நம்ம அடுத்த ஃப்ரேம் எடுக்கிறோம். இதில் ராணிக்கு வந்து பார்க்குறோம். இதாக பாருங்கள், இதான் ராணி. வாப்பா, இதான் ராணி பாருங்கள். ராணி போகுது. இங்கே போய் பாருங்கள், இதான் ராணி. நம்ம இந்த பெட்டியை என்ன பண்ணுறோம், ஒரு கிலோமீட்டர் தள்ளி வைக்கிறோம். இதை பாருங்கள், இதான் ராணி பாருங்கள். இங்கே போய் பாருங்கள், இது வந்து ராணி வருது பாருங்கள். நம்ம இந்த 3 ஃப்ரேமை இதில் எடுத்து வச்சிடறோம். இப்போ ராணி பிடிச்சிட்டோம். நம்ம 1 கிலோமீட்டர் கொண்டு வைக்கணும். இதை அடுத்து நம்ம மாற்றி இதில் 3 எம்டி ஃப்ரேம் போடணும்.
இதில் 3, இதில் 3, அதில் 3 எம்டி ஃப்ரேம் போட்டுக்கலாம். இதில் 3 போட்டு அதில் இதில் 3 போடணும். இதில் 3 பின்ன கொண்டு போட்டுறோம். இதில் என்ன பண்ணால் மீதம் 8ஆவது நாள் அது 9ஆவது நாள் ராணி உற்பத்தி ஆகிரும். நம்ம இதில் அடுத்த சூப்பரை வச்சு லைட்டாக சுகர் வச்சு ஊற்றணும். இப்போ ஊற்றலாம் மக்க நாள் கூட ஊற்றலாம். இப்போயே உடனே ஊற்றிடும். நம்ம வீடியோக்காக இந்த தேன் இருக்கு பாருங்க. இதில் உள்ள தேன் இதெல்லாம் கொண்டுட்டு போகிற பெட்டியில் இந்த மாதிரி ஈச்சி ரொம்ப அதிகமாக இருக்கணும். இது வந்து ராணி இருக்குது. ராணி இப்படி மூடிடுறோம். மூடியில் வச்சு தான் கொண்டு போகணும். இது வந்து சூப்பர். இந்த பெட்டிகள் உள்ள சூப்பரு நம்ம இதில் சேர்த்து வச்சு கட்டிடுறோம். நம்ம இதில் தான் சுகர் வச்சுருக்கோம். நம்ம என்னத்த சுகர் ஊற்றுறோமா, நம்ம சுகரை ஊற்றும் போது ராணி பெட்டிலேருந்து அடுத்தது அடை கட்டிக்கிறோம். இப்போ இதில் வந்து ராணி இல்லை, ஊற்றி வச்சுனா செல்லு கொஞ்சம் அதிகமாக கட்ட ஆரம்பிச்சிடும். ஒரு வாரத்தில் போதும். ஒரு 1/2 லிட்டர் ஊற்றினா போதும். நம்மளால தான் இதை கட்டி வச்சுருவோம். நம்மளால தான் இது வேலை முடிஞ்சு. இதில் உள்ள தேன் கொஞ்சம் நம்ம வெயிலுக்கு வந்து இந்த பரதா போட்டலாம். பரதா அப்படின்னா வெயில் இறங்காமல் இருக்கும். மழை பெஞ்சாலும் பெட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி வச்சு கட்டிடுறோம். கட் பண்ணு.